செக்ஷுவல் அப்யூஸையும் திமுகவும் பிரிக்கவே முடியாது சார். திமுகவினுடைய வானூர் மேற்கொண்டிய பொறுப்பாளர் விழுப்புரம் மாவட்டம் திரு பாஸ்கரன் அவர்கள், அவர் தான் இந்த காம லீலைகளில் ஒரு காமநாயகனாக இன்னைக்கு நமக்கு கிடச்சிருக்க கண்டென்ட். கல்யாணமாகி கஷ்டப்படுற நீ ஏன்னா புருஷன் மட்டும் பிரிஞ்சு போயிட்டான், கல்யாணம் ஆகாமல் இயக்கத்தில் இருக்கேன்னா நம்ம ஏன் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு ஒரு பிட்டை போடுறாப்புல. போட்ட உடனே அந்த பெண்ணு உண்மையில் நம்பிடுது. முதல் தடவையே வீடியோ எடுத்துருக்காங்க சார். எதுக்கு ஒருத்தன் கல்யாணம் பண்ண போகிறோம், எதுக்கு வீடியோ எடுக்கிறான். ரெண்டாவது நாளே மறுபடியும் அந்த பெண்ணை அழைச்சிருக்கான். அழைக்கும் போது அந்த பெண் முடியாது, உன்னுடைய இன்டென்ஷன் தப்பாக இருக்குது, சரியில்லை, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லை அப்படி உன் இஷ்டத்துக்குலாம் போக முடியாது, இன்றைக்கி திமுகவே என் முன்னால் இருக்குது, இன்றைக்கி நான் சொன்னால் என்னென்னா நடக்கும். மிரட்டுறது இல்லாமல் உன் வீடியோ என்கிட்ட இருக்குது பற்றியா, நான் நெட்டில் போடவா, உன் மகனுக்கு அனுப்பான அளவுக்கு போகுது. ஐயா தேவச்செயலுடைய அவருடைய அனுகிரகம் பெற்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி அவரும் அரக்கோணத்தில் இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்குது. கரெக்டாக அவருடைய டார்கெட்லாம் யார் வந்து 20 வயது பெண்கள். இவர் ஆள் கொஞ்சம் மாசாக இருக்காப்புல, அதை காமிச்சு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே திமுகவினுடைய அதிகாரிகள், திமுகவினுடைய அதாவது மிகப்பெரிய அதிகாரி, இவர் ஒரு அதிகாரி, இவருக்கு சீனியர் அதிகாரி இருப்பாங்களா திமுகவில், அவங்களுக்கு சப்ளை பண்ணுறது. இதுதான் வேலை. காணத்தூர் ஈஸியாக காணத்தூர் இருக்கு இல்லையா, அந்த விஜிபி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாவில் இப்படி தான் ஒரு 4 பெண்கள், அங்கே பெண்கள் கொஞ்சம் ஸ்பீடாக கார் ஓட்டிட்டு போகிறாங்க. இதை பார்த்த உடனே நம்மளால் யார் கருப்பு சவுப்பு திமுக காரம் ஒரு 3 பேர் வண்டியில் ஏறி வந்துட்டு துரத்தி போங்கடா அப்படின்னு ஏறக்குறைய பாண்டிச்சேரி மகாபலிபுரம் தாண்டி துரத்திட்டு போயிருக்காங்க. போக அந்த பெண்கள்லாம் அழுகுது, அப்படி வீடியோ வருது. அந்த பெண்கள்லாம் அழுது. இதை செஞ்சவனும் ஒரு திமுக தான். அவனையும் யார் என்ன பண்ணாங்க வச்சவங்க என்ன ஒன்றும் தெரியல. கீதா ஜீவன் ஒரு இடத்துல மேடையில் சொல்கிறாங்க 6999 வழக்குகள், அதாவது பாலியல் வழக்குகள், சிறுமிகள் முதல் பாட்டி வரை 70 வயசு பாட்டி வரைக்கும் வர பண்ணுறாங்க. இப்போ இத்தனை வழக்குகள் இருக்குது. ஆனால் நான் 140 கோடி கொடுத்து அவங்க எல்லாத்தையும் நாங்கள் செட்டில் பண்ணிட்டோம், நான் எவ்வளோ பெரிய ஆளுங்க பார்த்தீங்களா அப்படின்னு பெருமையாக மைக்க பிடிச்சி மக்கள் முன்னாடி ஒரு அமைச்சர் பேசுகிறாங்க. சமூக நலத்துறை அமைச்சர், எப்படி சமூக நலத்துறை அமைச்சர் பேசுகிறாங்க. இன்னொன்று நம்ம பண்ணியிருக்கோம் 6999 வழக்குகள், அதில் எத்தனை வழக்குகள் திமுக காரம் பண்ண பாலியல் வழக்குகள் எத்தனை அப்படின்னு புரிஞ்சுதான் இன்னும் நமக்கு இன்னும் நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சிடும், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். அதை மட்டும் போட்டு பேசலாம் வைக்கலாம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவரும் பண்ணாத ஒரு புரட்சியை பண்ணியிருக்கார் புரட்சி தலைவர் ஐயா யதார்த்த தலைவர் எடப்பாடியார் அவர்கள். அவர் இருக்கும்பொழுது உண்மையில நிம்மதியாகவும் அது எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சண்டை சச்சரவு சிக்கல் இல்லாமல் பெண்கள் தைரியமாக நடமாடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதனால் அதை மறுபடியும் கொண்டு வருவோன்றது தான் என்னுடைய ஒரு ஆழ்ந்த கோரிக்கையான. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விழுப்புரம் பக்கத்தில் திமுக நிர்வாகி மீது ஒரு கல்யாணமான ஒரு பெண் குற்றச்சாட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன வழக்கு பதிவு பண்ணுறாங்கன்னா 6 மாதமாக என்னை மிரட்டி பாலியல் அபியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? செக்ஷுவல் அப்யூஸையும் திமுகவும் பிரிக்கவே முடியாது சார். திமுக கொள்ளையடிக்கும், திமுக மக்களை வஞ்சிக்கும், திமுக சமூக நீதிக்கும் சமூக நலனுக்கும் ஒரு கேடு அப்படின்றதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலே எப்பவும் சபலத்தோடய சுற்றுற ஒரு கட்சி திமுக தான். அதாவது அதில் எந்த சமரசமும் இல்லாமல் அப்போ ஏறக்குறைய திமுக பிறந்த வருடத்திலிருந்து 49லேருந்து 67லேருந்து அவங்க மேலே பாலியல் குற்றச்சாட்டுக்கு மட்டும் குறையவே இருந்ததில்ல. எப்பயுமே அதில் சமரசமே இல்லாமல் பாலியல் குற்றச்சாட்டு பண்ணுறதுல திமுக அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு ஒரு கட்சி தான் பிறந்து தான் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்சி திமுக. அது நம்ம இன்னைக்கு இதுவும் கடந்து போகும், நாளைக்கு இன்னொன்று வரும், நாளைக்கு இன்னொன்று வரும், அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். திமுக மேலே பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு எப்பவும் எண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் இப்போ வானூர் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர், திமுகவினுடைய வானூர் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் விழுப்புரம் மாவட்டம் திரு பாஸ்கரன் அவர்கள், அவர் தான் இந்த காம லீலைகளில் ஒரு காமநாயகனாக இன்னைக்கு நமக்கு கிடச்சிருக்க கண்டென்ட். அந்த கண்டென்ட் படி நம்ம உள்ளே போயிட்டோம்னா அங்கே அதாவது கணவனை பிரிந்திருக்கும் ஒரு பெண், 9 வயசில் பையன் இருக்கான் சார். அந்த பெண் வீடு கட்டுறாங்க. வீடு கட்டும் பொழுது வீடு கட்டுறதுக்கு இந்த ஜாமான், ஜல்லி, செங்கல், மணல், சிமெண்ட் இதெல்லாம் இது வேணும்னு ஒரு ஆளை போய் பார்க்க போகிறாங்க. அவர் யாருன்னா ஐயா பாஸ்கரன் அவர்கள், நம்ம கதையின் நாயகன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உள்ளே வர்றாரு. உள்ளே நான் உங்களுக்கு தேவையான வீடு கட்டுறதுக்கு என்னென்ன தேவையான ஜாமான், ஜல்லி எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே ஃபோன் நம்பர் வாங்கி அடுத்த ஃபோனை போடுறாப்புல. எப்படி கல்யாணமாகி கஷ்டப்படுற நீ ஏன்னா புருஷன் மட்டும் பிரிஞ்சு போயிட்டான், கல்யாணம் ஆகாமல் இயக்கத்தில் இருக்கேன்னா நம்ம ஏன் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு ஒரு பிட்டை போடுறாப்புல. போட்ட உடனே அந்த பெண்ணு உண்மையில் நம்பிடுது. திமுக காரனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ப வைக்கிறதுல அவனை விட கைதேர்தான் எவனுமே கிடையாது. உலகத்தில் ஒரு விஷயத்த
தப்புன்னு தெரிஞ்சாலும் சரி, நீ தப்பு பண்ண போறனாலும் சரி, இல்லை நீ நல்லதுதான் பண்ண போறாலும் சரி, ஆனால் அதை ஒருத்தரை நம்ப வைக்கணும்னா திமுக கரெக்டாக கொடுத்தா போதும், ஈஸியாக நம்ப வச்சு. அப்படி அந்த பிள்ளையை நம்ப வச்சு ஏமாற்றி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இல்லை இவங்க சொன்னதும் அந்த பெண் வந்து ஓகே பண்ணிட்டாங்களா? பெண் வந்து கல்யாணமாகி இவங்க கூட வாழ போறன்ற ஒரு ஆசை, கல்யாணமாகி ஒரு வாழ போறன்ற ஒரு ஆசையில் அவங்களுடைய அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் பொழுதே இந்த காமக்கூடன் என்ன பண்ணுறான், அந்த வேலை நடந்துகிட்டு இருக்க ஒரு இடத்துலயே வந்து அவங்க அதாவது இப்போ நீங்கள் என்ன சார், அது ஒரு சின்ன ஒரு லைன் தான் சார். நீங்கள் ஒருத்தரை நான் வந்து அக்செப்ட் பண்ண போகிறேன், அவன் என் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறான், ஆனால் அவனை நான் இன்னும் முழுசுமாக ஏற்றுக்கலை. அதாவது அக்செப்ட் பண்ண போகிறேன், ஆனால் நான் அக்செப்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக இவன் தான் நான் வந்து என் மைண்டை நான் வந்து கன்வின்ஸ் பண்ணலை அப்படின்ற அந்த ஒரு சின்ன லைனுக்குள்ளே நீங்கள் அத்துமீறக்கூடாது இல்லையா? நீங்கள் கம்ப்ளீட்டாக இவன் தான் அப்படிங்கும் பொழுது கான்சென்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கான்சென்சுவல்ன்றது அது ஒரு சின்ன லைன் தான். அந்த லைனுக்கு முன்னாடி போனால் அது அந்த லைன் வந்து நம்ம ஓகே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ரெண்டு பேருமே கான்சென்சுவலாக நடக்க போகுதுன்றது வேற. அதை நம்ம அந்த லைனே டச் பண்ணல அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி அது பாலியல் பலாத்காரம் தான். இவன் என்ன பண்ணியிருக்கான், அவங்க கம்ப்ளீட்டாக வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இருக்கிற வேலை நடந்து வீட்லேயே வச்சு பாலியலுக்கு அவங்கள தொல்லை பண்ணி துன்புறுத்தி அந்த முதல் முறையான அந்த சம்பவம் நடந்திருக்கு. அது தவறு கூட இல்லை சார். நான் என்னை கேட்டால் சரி ஓகே ரைட்டு, நீ அதுக்கப்புறம் அவங்களை கல்யாணம் பண்ண போகிற வைக்க போகிற அப்படின்றதெல்லாம் நீ அடுத்த 4 பேர் கல்யாணம் பண்ணிட்டா அது வந்து இட் இஸ் ஓகே, அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. முதல் தடவை தெரியாமல் நடந்துச்சு. இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த முதல் தடவையே வந்து வீடியோ எடுத்துருக்கான் சார். எதுக்கு ஒருத்தன் கல்யாணம் பண்ண போகிற எதுக்கு வீடியோ எடுக்கிறான், அது எதுக்கு நீ யோசிங்க. வீடியோ எடுத்துருக்கான், வீடியோ எடுத்துட்டு 2வது நாளே மறுபடியும் வந்து அந்த பெண்ணை வந்து அழைச்சிருக்கான். அழைக்கும் போது அந்த பெண்ணு முடியாது, உன்னுடைய இன்டென்ஷன் தப்பாக இருக்குது, சரியில்லை, நான் வந்து என் வேலையை பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லை அப்படி உன் இஷ்டத்துலாம் போக முடியாது, இன்றைக்கி திமுகவே என் முன்னால் இருக்குது, இன்றைக்கி நான் சொன்னால் என்ன வேணாலும் நடக்கும், நீ என்ன வேணாலும் நான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணியே ஆகணும்னு மிரட்டுறது இல்லாமல் உன் வீடியோ என்கிட்ட இருக்குது பற்றியா, நான் நெட்டில் போடவா, உன் மகனுக்கு அனுப்புன்ற அளவுக்கு போகுது ரைட்டுங்களா, இப்படிலாம் போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணு பயப்படுது. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா பெண்களும் வந்து ஓக்கலாக இருக்காங்க அப்படின்னா இருக்கிறது இல்லை. 90% பெண்கள் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்து போச்சுன்னா அதை எப்படி மறைக்கணுன்றது மறைச்சு இன்னைக்கு யாருக்குமே குறிப்பாக அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் மறைக்கணும், அது இல்லாமல் அண்ணன் தம்பிக்கு தெரியாமல் மறைக்கணும், அது இல்லாமல் காலேஜ் மேட்ஸோ இல்லை ஸ்கூல் மேட்ஸோ இல்லை வேலை பார்க்குற இடத்துல கலீக்ஸோ இவங்களுக்குலாம் தெரியாமல் மறைக்கணுன்ற அந்த பதட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்க, அந்த அஃபெண்டர் யாரோ அந்த அஃபெண்டர் என்னென்ன சொல்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி இணங்கி போக வேண்டியது சொல்லியாரு. அப்படி இந்த பெண் வந்து இணங்கி போயிடுறாங்க. அந்த வீடியோவை காமிச்சு மாறி மிரட்டுறான். ஒரு கட்டத்து மேலே அவங்க ரெசிஸ்ட் பண்ணவும் நான் திமுக நீ எங்கே போய் நீ நின்றுனாலும் எனக்கு எதிராக கேஸே வராது அது வாய்ச்சோடா ஓவராக பேசியிருக்கான். இவங்க என்ன பண்ணாங்க, பார்த்துருவோம் என்னதான் நடக்குன்னு பார்த்துருவோன்னு ஒரு கட்டத்தில் நல்லா புரிஞ்சு இந்த பெண்ணாக தான் போகுது. இந்த பெண்ணாக போய் இது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு, பெண்கள் அவங்களுக்கு நடந்த பாலியல் குற்றங்களை அதாவது அவங்களே இன்னைக்கு போய் சொன்னாதான் அட்லீஸ்ட் என்னன்னு கேட்குற அளவுக்கு போலீஸ்காரங்க இருக்காங்க. இந்த பெண்ணாக வந்து ஒரு வகையில் போலீஸ்கிட்ட மகளிர் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க, போய் இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்றோடனே என்ன எது விசாரிக்கும் பொழுது இவன் திமுகவுடைய ஒரு உறுப்பினர் அப்படின்ற உடனே ஆட்டோமேட்டிக்காக திமுக சார்ந்த எந்த திமுகவுக்கு சொம்படித்து கொண்டிருக்க திமுகவுக்கு வேலை பார்த்து கொண்டிருக்க எந்த மீடியாவிலையும் வரல, எந்த செய்தித்தாள்லையும் வரல. புரட்சியில் வருமா வர்ற வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இதே பாஜகவில் ஒன்றுனா அப்படி எழுதிடுவான், பச்சை கலரில் சிவப்பு கலர் எண்ணெய் மைய ஊற்றி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்னென்ன கலர் எங்கெங்கே தெளிக்கணுமோ எழுதிடுவான், எழுத்து பேப்பர்லேயே போடுவான். அதே மாதிரி இது வருதான்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை இப்படி திமுக காரணம் பண்ணான்றது. ஆனால் அதை தினமலர் மாதிரி இந்த பாலிமர் மாதிரி ஏதோ ஒன்று மக்களுக்காக 4 பேராவது உழைக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிளில் உழைக்கிற ஒரு 2-3 பத்திரிகையில் 2-3 நியூஸ் சேனலில் வருது இந்த மாதிரி திமுக காரணம் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்லை சார், அப்படியே போயிட்டே இருக்கு இந்த கதை. நீங்கள் இதே மாதிரி தெய்வச்செயலுடைய அவருடைய அனுகிரகம் பெற்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அவரும் அரக்கோணத்தில் இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கார், இளைஞரணியில் அமைப்பாளராக இருக்காப்புல. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கரெக்டாக அவருடைய டார்கெட்லாம் யார் வந்து அது 20 வயது பெண்கள். திமுகவில் ஏற்கனவே பதவியில் இருக்கார், எப்பவும் துண்டு பட்டையே அப்படிதான், அந்த கருப்பு கலர் மேலே ஒரு இது வச்சுக்கோப்புல, கீழே ரெட்டு பிளாக் அண்ட் ரெட்டில் வந்து எந்த சமரசமும் கிடையாது. அதே மாதிரி பிளாக் அண்ட் ரெட்டு துண்டு போட்டு தான் எங்கேயும் வெளில போகல, ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் இருப்பார். ப்ராப்பர் ஒரு திமுகவினுடைய கரைவேட்டிக்காரர். அவருக்கு அவருடைய வேலை என்னென்னா நேராக போகிறது 20 இயர்ஸ் அந்த ப்ராக்கெட்டில் பெண்களை கவர்றது. இவர் ஆள் கொஞ்சம் மாசாக இருக்காப்புல, அதை காமிச்சு நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே திமுகவினுடைய அதிகாரிகள், திமுகவினுடைய அதாவது மிகப்பெரிய அதிகாரி, இவர் ஒரு அதிகாரி,
இவருக்கு சீனியர் ஐயா இருப்பாங்களா திமுகவில், அவங்களுக்கு சப்ளை பண்ணுறது, இதுதான் வேலை. இல்லையா நீ என் கூட இருந்த வச்ச அதெல்லாம் நான் வெளியில் தெரியப்படுத்திடுவேன், வச்சிருவேன், உடனே நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், அது இதுன்னு இதே வேலை. அது ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பெண்கள் சப்ளை பண்ணுறது, இவர் கல்யாணம் பண்ணுறன்னு கூப்பிட்டு வந்து பெண்கள் சப்ளை பண்ணுறது, அது அப்படியே ஒரு தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காப்புல. கடைசியில் ஒரு பெண் வந்து ரொம்ப தைரியமாக முடிவு எடுத்துட்டாங்க. என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரக்கோணத்தில் ராணிப்பேட்டை காவல் நிலையத்தில் போய் தகவல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி என்னை எதிர்த்து திமுகவில் ஒரு இளைஞரணி அமைப்பாளர் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு சவுண்டும் இல்லை, இப்போ போலீஸ் தரப்புலேருந்து எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை, எதுவும் இல்லைனா ஆக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். அந்த பெண் வந்து ராஜ்பவனுக்கு போகிறாங்க, அதாவது கவர்னர் மாளிகைக்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒன்று நடக்குது, யார் வந்து எந்த போலீஸ்காரனும் வந்து இங்கே வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்கன்னு கவர்னர் மாளிகைக்கு போய் கவர்னரை சந்திக்கணும்னு போகிறாங்க. பார்த்துக்கோங்க, இங்கே தமிழ்நாட்டில் பெண்களுடைய நிலைமை இந்த அளவுக்கு தான், இவ்வளவு மோசமாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்று நடந்துருச்சுன்னா பக்கத்தில் உள்ள போலீஸ்காரங்க இல்லை பக்கத்தில் உள்ள போலீஸினுடைய நண்பன்னு இன்னைக்கு காவல் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க சார். அதிமுக பீரியடில் போலீஸ்காரனை விட அந்த போலீஸுக்கு உதவியாக இருக்கக்கூடிய, போலீஸுக்கு கரம் நீட்டக்கூடிய காவல் உதவி நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களே எத்தனை கேஸ் பிடிச்சி கொடுத்துருக்காங்க தெரியுமா, பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் சம்பவங்கள், சீண்டல்கள். ஆனால் இங்கே போலீஸுக்கு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அது இல்லாமல் டிஜிபி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சென்னையில் இங்கே மென்னா பீச் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே உள்ள டிஜிபி ஆஃபீஸ் தலைவர் டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் கேட்கல. டேரெக்டாக போய் இது வேலைக்கே ஆகுது கவர்னர் ஆஃபீஸில் போயிட்டு கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மொத்தத்துலையுமே இவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறான்னு பொண்ணுங்களை பூரா திமுக காரனுக்கு சப்ளை பண்ணுறான். அப்போ எல்லா திமுக இது இந்த சார் மேட்ரு உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், அந்த சார் மேட்ரு மாதிரி இல்லை, அந்த மாதிரி எல்லா திமுக காரனும் வளையத்தில் இருக்காம போல இருக்குது. அதனால எந்த போலீஸ்காரனும் ஒன்றும் பண்ணல, கவர்னர்கிட்ட போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேஸ் என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சு அவனை கைது பண்ணி அவனை திமுகலேருந்து சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டிஸ்மிஸ் பண்ணி, வழக்கமாக சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா யாருமே அது ஒரு சொத்து, அவர் திமுகக்கான ஒரு முக்கியமான சொத்து, அவர் எதுக்கு உடனே டிஸ்மிஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு சஸ்பெண்ட் பண்ணுவோம், அப்புறம் வந்து உண்மைன்னு அவர் மேலே நீங்கள் நிறுவீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் அவர் டிஸ்மிஸ் பண்ணணும்னு திமுக அவருடைய எப்பயுமே அவங்களுடைய தொழிலை சஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டிஸ்மிஸ் பண்ணி இதெல்லாம் தான் நடந்திருக்கு. இப்போ அந்த சார் விஷயத்துமே எவ்வளோ கேவலமாக நடந்துட்டாங்க சார் திமுக. அதிமுக ஆட்சி 4.5 வருஷம் நடந்த ஆட்சி, யார் ஐயா எடப்பாடி ஆட்சி நம்மளும் பார்த்துக்கோம், அங்கேயும் வந்து தப்பு நடக்காமல் இல்லை. ஆனால் அந்த தப்பை எவ்வளோ பகிரங்கமாக ஏற்றுக்கிட்டு அந்த தப்புக்கு என்னென்ன நிவர்த்தி பண்ணணுமோ அதற்கான விஷயங்கள்ல உடனடியே துரிதமாக அதிமுக அரசாங்கம் இறங்குச்சு. இவனுங்க அந்த பெண் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்குது, ஞானசேகரன்ற இந்த என்ன சொல்கிறது வீடியோகிராஃபர், இந்த பான் வீடியோகிராஃபர் என்ன பண்ணியிருக்கான், போய் அந்த மறைஞ்சிருக்க அந்த காதல் ஜோடியில் பூரா வீடியோ எடுத்து அவங்கள மிரட்டுறது வைக்கிறது. அதை யாருக்கு சப்ளை பண்ணுவோன்னு அவன்கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான், சாருக்கு ஒருத்தர் சப்ளை பண்ணுவேன்ட்டான். அது சட்டமன்ற வரைக்கும் பேசினாங்களா இல்லை, யார் அந்த சாருன்றது எல்லாரும் கிட்டத்தட்ட பேட்ஜு போட்டாங்க, அதுக்கப்புறம் கொடியை பிடிச்சி நடந்தாங்க. பெண்கள் இயக்கங்கள் எத்தனையோ பெண்ணியவாதி இயக்கங்கள் எல்லாம் சுத்துச்சு, அதையும் மீறி அவனை என்ன பண்ணாங்க, ஒன்றும் பண்ணல. சரி அவனை என்ன பண்ணுறாங்களோ பண்ணல விட்டுருங்க, அவனை கைது பண்ணாங்க வச்சாங்கன்றதெல்லாம் இருக்கட்டும். அந்த பெண்ணினுடைய ஃபோன் நம்பர் முதற்கொண்டு, வாட்ஸ்அப் என்ன சொல்றது லிங்க் முதற்கொண்டு, அந்த பெண்ணினுடைய எஃப்ஐஆர் காப்பி முதற்கொண்டு, அட்ரஸ் முதற்கொண்டு வெளியில் வந்தா இல்லையா, அதெல்லாம் தப்பா இல்லையா? இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். அது இந்த அரசாங்கம் ஏன் அதை வந்து பார்க்காம கண்டுக்காம இருக்காங்கன்னே தெரியல. சரி எவ்வளோ அந்த பெண்ணு நாளை பின்ன எவ்வளவு பயத்தோட வாழும். இது வந்து இன்னைக்கு நாளையோட முடிஞ்சிட போகிற விஷயம் இல்லை சார். இப்படி இவ்வளோ பெரிய விஷயம் வெளியில் வந்திருக்குன்னா யாரை பார்த்தாலுமே அந்த பொண்ணுக்கு பயம். குறிப்பாக திமுக காரன் கரவேட்டி போட்டு எவனாவது போனோன்னா அவனை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பயம் வருமா வராது. அப்போ அந்த பொண்ணுக்கு சம்மந்தப்பட்ட குடும்பங்கள், அந்த பெண்ணை சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குற இடத்துலையோ அந்த பொண்ணை எப்படி மதிப்பாங்க, எவ்வளோ வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுல. அந்த இடத்துல நீ இப்படிப்பட்ட நீ இதுக்குள்ளாயிருக்க அப்படின்னா அந்த பெண்ணை பார்க்குற பார்வையை மாறி இருக்குல்ல. இப்போ இதை ஒரு திமுக காரன் பண்ணுறான், அப்போ அந்த திமுக காரனுக்கு ஏதாவது ஒன்று நடக்குமா சொல்லுங்க? நடக்காது. ஏன்னா அவன் கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியோட பின்னணியில் இருக்கான், ஒன்றும் நடக்காது. அப்புறம் அதுலேயே நிறைய செயின் லிங்க்லாம் இருக்குது, நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே ஒன்றுமே வரல சார். எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு அந்த பாதிக்கப்படுற பெண்ணு துணிச்சலாக பாதிக்கப்பட்டு இவ்வளவு தூரம் அந்த ஞானசேகரனை பிடிபடுறதுக்கு காரணமாக இருந்த அந்த பெண் வந்து இது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இதை வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்னுச்சு. அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சு, யாராவது முன் வந்து கேஸ் கொடுத்தாங்களா, இவங்க கேஸ் எடுத்து அந்த யார் அந்த சார்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆணையம் அமைச்சாங்களா? மற்ற கரூருக்கு உடனே ஆணையம் அமைச்சாங்க. ஏற்றுக்கிறேன், தற்கொலை கூட்டம் பண்ணது ஒரு துன்பியல் சம்பவம் தான், அதற்கு ஆணையம் அமைச்சிங்களா? இதுக்கும் ஒரு ஆணையம் அமைச்சவங்களும் இல்லை. நீங்கள் தனிநபர் ஆணையமோ இல்லை 2-3 பேர் கூட்டு ஆணையமோ ஏதோ ஒன்று அமைக்கணும்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நடந்தது இப்போ ஒன்று சமீபத்தில் அண்ணா நகரில் இதே மாதிரி ஒரு சிறுமி பாலியல் வன்முணர்வுக்கு உள்ளாகி அந்த சிறுமியோடைய அப்பாவை அந்த பாலியல் வன்முணர்வு செஞ்சது அவங்க அப்பா தான் ஏற்றுக்க சொன்னாங்க.
இது எங்கேயாவது நடக்குமா சார்? எப்படி சார் பெத்த மகளை நான் தான் எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து ஒருத்தன் ஃபோர்ஸ் பண்ணி என்னை சொன்னான்னா அதுக்கு நான் செத்தே போயிடுவேன்னு நினைக்க மாட்டேறேன்? சொல்லுங்கள். இது எவ்வளோ ஒரு கொடூரம். அந்த மனுஷன் அந்த அப்பனுக்கு எவ்வளோ, அந்த அப்பனுக்கு ஃபஸ்ட்டு பெண்ணுக்கு அந்த அந்த சிறுமிக்கு தன்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த நினைப்பே அவனை போட்டு கொல்லும். ரெண்டாவது நீ தான் அந்த பாலியல் பண்ண அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணால் நான் எப்படி பண்ணுவேன்? நான் அப்படி ஏற்றுக்குருவேன். அது என்னோட மனநிலை எப்படி இருக்கும்? இது பண்ணது யாருன்னா திமுக அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஹைகோர்ட் அந்த கேஸை சோமோட்டோவை அவனே எடுத்து விசாரிக்க போகிறான், ஹைகோர்ட்டில் விசாரிக்க போகிறான். ஆனால் அந்த அந்த செயலை செஞ்ச வந்து ஒரு அதிமுக காரனுக்கு திமுக காரன் திருப்பி பார்த்தான் சார். திமுக மாதிரி குரூர அக்கிரமம் படுத்துவேன் எனக்கு தமிழ்நாட்டிலே வேறு ஒன்றும் கிடையாது சார். இவங்க தான் அப்படி. அதே மாதிரி காணத்தூர் ஈசிஆர் காணத்தூர் இருக்கு இல்லையா, அந்த விஜிபி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாவில் இப்படி தான் ஒரு 4 பெண்கள், அங்கே பெண்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக கார் ஓட்டிட்டு போகிறாங்க. யூஸ்வலாக ஈஸியானால என்ன அந்த ஃபன் பண்ணுறது அது இதுன்னு ஐடியில் வேலை பார்க்குற பெண்களும் பசங்களும் எல்லாரும் அது வந்து தவறு கிடையாது. இன்றைக்கி உள்ள அதெல்லாம் தவறுன்னு பார்க்குற மைண்ட் செட்லாம் இன்றைக்கி மக்கள் அது வயசான கிராமத்தாரங்கிட்டே இல்லை. அப்படிங்கும்போது 4 பேர் அவங்க கொஞ்சம் பாடலை கொஞ்சம் சவுண்டாக போட்டு போயிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்மளால் யார் கருப்பு சிவப்பு திமுக காரன் ஒரு 3 பேர் வண்டியில் ஏறி வந்துட்டு துரத்தி போங்கடா அப்படின்னு இவங்க வந்து போகும்போது சத்தம் போட்டு போயிருக்காங்க. இல்லை அவங்க வண்டி லைட்டாக உரசுற மாதிரி உரசி போயிருக்காங்களோ என்ன ஒரு நினைக்கிறேன். துரத்திட்டு போயிருக்காங்க சார். ஏறக்குறைய பாண்டிச்சேரி மாப்பிள்ளை தாண்டி துரத்திட்டு போயிருக்காங்க. போக அந்த பெண்கள்லாம் அழகுது, அப்படி வீடியோ வருது சார். அந்த பெண்கள்லாம் அழகுது. இதை செஞ்சவனும் ஒரு திமுக காரன் தான். அவனையும் யார் என்ன பண்ணாங்க வச்சவங்க என்னன்னு ஒன்றும் தெரியல. ரைட்டுங்களா? அப்படியே இது இந்த மாதிரி திமுக காரன் திமுக காரன் இன்னைக்கு மக்களை எதிர்த்து என்னென்னலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக பெண்களை எதிர்த்து என்னென்னலாம் பண்ண சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம சொல்கிறத விட திமுகவில் ஒரு அமைச்சர் கீதா ஜீவன், அதாவது அவங்க அப்பா காலத்துலேருந்து அமைச்சர் கீதா இன்டர்நேஷனல். இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹோட்டல். கீதா ஜீவன் வந்து ஒரு இடத்துல மேடையில் சொல்கிறாங்க 6999 வழக்குகள், அதாவது பாலியல் வழக்குகள், சிறுமி முதல் பாட்டி வரை, சிறுமிகள் முதல் பாட்டி வரை 70 வயசு பாட்டி வரைக்கும் விட மாட்டாங்க. இப்போ இத்தனை வழக்குகள் இருக்கு. ஆனால் நான் 140 கோடி கொடுத்து அவங்க எல்லாத்தையும் நாங்கள் செட்டில் பண்ணிட்டோம், நான் எவ்வளோ பெரிய ஆளுங்க பார்த்தீங்களா அப்படின்னு பெருமையாக மைக்க பிடிச்சி மக்கள் முன்னாடி ஒரு அமைச்சர் பேசுகிறாங்க சார். சமூக நலத்துறை அமைச்சர், எப்படி சமூக நலத்துறை அமைச்சர் வந்து பேசுகிறாங்க. இன்னொன்று அதில் நம்ம பண்ணியிருக்கோம் 6999 வழக்குகள், அதில் எத்தனை வழக்குகள் திமுக காரம் பண்ண பாலியல் வழக்குகள் எத்தனை அப்படின்னு புரிச்சுதான் இன்னும் நமக்கு இன்னும் இடத்துல நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சிடும், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். அதை நம்ம இன்னும் போட்டு பேசலாம் வைக்கலாம். இப்படி அதாவது சுத்தமாக அறிவே இல்லாத ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாமல் சபல புத்தியில் அத்தனை ஆண்கள் திமுகவை சேர்ந்தவர்களும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு வாழணும்னா வாழ்றதுக்கே ஒரு பயம், ஒரு மக்களுக்கு ஒரு அச்சம்ன்றது இன்றியமையாக தான் இன்னைக்கு இருக்குது திமுக அரசாங்கத்தில். அதனால் இந்த அரசாங்கம் சென்னையில் கனிமொழி அவர்கள் கலந்துட்டாங்க. அதில் ஆமாம் சார், அதெல்லாம் நான் சொல்ல வேணா நடந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து கொடுக்குறீங்க. ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு நடந்தது, இப்போ என் வீட்டில் நடந்தது, இப்போ நான் பார்க்குற ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நடந்ததுன்னா கூட ஏற்றுக்கலாம். சரி, ஏற்றுக்கலாம்னு அது ஏற்றுக்க முடியாது. இன்னைக்கு இந்த அரசாங்கத்தில் போகிற போக்கில் அதை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் தசரபுரத்தில் இதே மாதிரி சாலிகிராமம் தசரபுரம் இருக்கு இல்லையா, அதில் கனிமொழி அவர்கள் ஒரு மீட்டிங் பண்ணுறாங்க. கனிமொழி அவர்கள் மீட்டிங் பண்ணும்பொழுது ஏறக்குறைய அனைத்து திமுக காரணம் அக்கா கனிமொழி அவர்களை பார்க்க வராங்க, வைக்கிறாங்க. அப்போ அதில் போலீஸ் பந்தோபஸ்து போடணும், போலீஸ் பந்தோபஸ்து போடுறாங்க. அதில் உள்ள ஒரு பெண் போலீஸுடைய இடுப்பை பிடிச்சி நம்மளால் ஒருத்தர் கிழிட்டு வர்றாங்க சார். யார்? திமுக. போலீஸ் கதறி பார்த்துருக்கீங்க எங்கேயாவது? பெண் போலீஸ் கதறாங்க சார். இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணுன்றீங்க? நீங்கள் யார்கிட்ட போய் இதை போலீஸ் போய் கதறி யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? எனக்கு தெரியல, நீ தான் சொல்லணும். கனிமொழி தான் மேலே நிற்கிறாங்க, இங்கே போலீஸோட இடுப்பை ஒருத்தன் பிடிச்சி கிள்றான், போலீஸே எடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதறாங்க சார். போலீஸே பண்ணுறாங்கன்னா அவனுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கும் சார். யோசிங்க நீங்கள், அந்த துணிச்சல் தான் எப்பா அதெல்லாம் ஒரு சாமானியனுக்கு வருமா? அப்போ அது வரணும்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுறான், நான் இருக்கேன்டான்ற ஒரு அரசாங்கம் இருக்க போய் தானே வருது, ஒரு முதல்வரும் இருக்க போய் தானே வருது. அப்போ இந்த முதல்வரை வச்சு பார்க்கலாமா மக்கள்? அதனால் அப்புறப்படுத்துங்க, தயவு செஞ்சு அப்புறப்படுத்தி யதார்த்த தலைவர். இன்னும் சொல்லப்போனால் புரட்சி தமிழர்னு சொல்கிறாங்க. புரட்சி தமிழர்னா உண்மையிலே அதற்கான புரட்சிகளை பண்ணிட்டு இருக்காருன்னா எனக்கு தெரிய கடைசி 1 வருஷமாக அவர் பண்ணுற புரட்சி தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவரும் பண்ணாத ஒரு புரட்சியை பண்ணிட்டு இருக்கார் புரட்சி தலைவர் ஐயா யதார்த்த தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சார். அவர் இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும் சார். நம்ம என்ன சொல்கிறது, சுபமாக ரொம்ப சுபீட்சமாக பணவரவோட செல்வ செழிப்போட கொளிச்சு போய் நம்ம வாழறதுனாலும் மன நிம்மதியோட பயம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த 4.5 வருஷம் கொரோனா வந்து மக்களை கொல்லும் பொழுது கூட ஆபத்து பார்த்தோம்னாங்க, அன்னைக்கு இருந்து மக்களை எவ்வளவு அவர் சக்திக்கு மீறி உழைச்சி
காப்பாற்றினார். 2.5 வருஷம் தான் ஆளவே விட்டோம். ஆனால் 4 வருஷத்தில் 2 வருஷம் தான் அந்த மனுஷன் ஆண்டார். இது 2 வருஷம் கொரோனாலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கே ஒரு டைம் போச்சு. அதனால எவ்வளவு தொய்வே இல்லாமல் வேலை பார்த்து இந்தியாவிலேயே கொரோனா கட்டுப்பாடில் நம்ம தான் நம்பர் 1 பிரதமர் வாயாலேயே வந்தது அந்த ஒரு நல்ல பெயர். யார்? ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு. அவர் இருக்கும்பொழுது உண்மையில நிம்மதியாகவும் அது எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சண்டை சச்சரவு சிக்கல் இல்லாமல் பெண்கள் தைரியமாக நடமாடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதனால் அதை மறுபடியும் கொண்டு வருவோன்றது தான் என்னுடைய ஒரு ஆழ்ந்த கோரிக்கையாக நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஆமாம், டேவிட் செயல் விவகாரமாக இருந்தாலும் சரி, விழுப்புரம் பாஸ்கரன் விவகாரமாக இருந்தாலும் சரி, அதில் பாதிப்பட்ட பெண்கள் சொன்னது என்ன விஷயம்னா, நீங்கள் எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கூட எதுவுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ இதனால் இந்த தன்மை எதனால் இப்போ ஒரு பாலியல் வன்கொடுமை நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு நடந்துருச்சுன்னா அந்த பொண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த பொண்ணு கண்ட்ரோல் பண்ணுறது நான் கன்வின்ஸ் பண்ணி சரிம்மா இது நடந்துருச்சு விட்டுரு, இது இன்னும் வெளியில் போக போக உனக்கு தான் கஷ்டம், உன் பேர் தான் கெட்டு போயிடும், அதுதான் சமூகம். ரைட்டுங்களா? அதை நீங்கள் மாற்ற முடியுமானா ஆகும், கொஞ்சம் நாள் ஆகும், மாறும். அப்போது ஏறக்குறைய 90லேருந்து 95% பெண்கள் வந்து இங்கே நடந்த பாலியல் பிரச்சனைகள் பாலியல் வன்கொடுமைகள் வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? பல காரணங்கள். இங்கே சொல்ல வர்ற பெண்களே வந்து அந்த சதவீதமே ரொம்ப கம்மி. ஆனால் அப்படிப்பட்ட பெண்களும் நீ எவன்ட்ட வேணாலும் போ, உனக்கு ஒன்றும் கிடையாது, நீ என்ன எவன்ட்ட போனாலும் உனக்கு வந்து தைரியம், அந்த தைரியம் இருக்குல்ல, அதை கொடுக்குற துணிச்சல் இருக்குல்ல. அதனால் 2வது இந்த மாதிரி வெளியில் வர்ற பெண்களையும் நம்ம அழுத்தணும்னா அப்போ நாளைக்கு அந்த வெளியில் வர பெண்களும் வரமாட்டாங்க. இப்படி தான் ஒருத்தி போனா, அவளுக்கு என்ன நிலைமை, அவள் ஃபோன் நம்பர் பூரா வெளில விட்டாங்க, அவள் எஃப்ஐஆர் காப்பி பூரா வெளில வந்துருச்சு, அவள் அட்ரஸ் பூரா வெளில வந்துருச்சு, அந்த பொண்ணு மூஞ்ச மூடி வீடியோ போடுறா, மார்க் பண்ணி அது மூஞ்சி மாதிரி ஒன்று வச்சு அனுப்புறாங்க. இப்படிலாம் பண்ணும் பொழுது அப்போது அந்த பெண்கள் வெளியில் வர இன்னும் பயப்படுவாங்க சார். படித்த பெண்களே பயப்படுவாங்க சார். நீங்கள் நான் ஒரு இது சொல்கிறேன், அந்த சாயர் விஷயத்துலேயே அந்த பெண்ணு தான். அப்புறம் அந்த பிருந்தாவன் நகரில் ஏறக்குறைய அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த அந்த 3.5 மணி நேரம் நடந்த அந்த வல்லுநர் சம்பவத்தை முடிச்சதுக்கப்புறம் அந்த பெண்ணு தான் செவிரேறி குதிச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் அப்பார்ட்மெண்ட்காரங்களை அரை நிர்வாணமாக தட்டி எழுப்பி அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்காரங்க தான் போலீஸை கூப்பிட்டு இந்த மாதிரி இப்படி ஒரு பெண்ணு இங்கே வந்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல 100 போலீஸ்காரங்க நாங்கள் அனுப்பி நாங்கள் தேடினோம். எப்படி கார் நிற்கிற இடத்துல 300 மீட்டர்ல அந்த சம்பவம் நடந்திருக்கு. மோட்டர் ரூமில் கூப்பிட்டு போய் ஒரு 3 பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. 300 மீட்டருக்குள்ள 100 பேரை போட்டு தேடி இருக்காங்க. 4 மணி நேரம் தேடி இருக்காங்க சார். எப்படி இருக்குங்களா? யோசிங்க நீங்கள். அந்த பொண்ணு போய் கொடுத்துருக்கு. கடவுள் புண்ணியத்தில் அந்த பொண்ணோட டீட்டெயில் சொல்லியில் வரல, அவ்வளோதான். ஸோ இப்படி பெண்கள்லாம் இன்னைக்கு போய் கொடுக்கணுன்ற ஒரு நிலைமை வேற இருக்கு. அந்த பெண்கள் வேற இப்படி இருக்க பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் முதல்வர் சேர்ந்து அப்பான்னு பேர் வச்சிருக்காங்களா? என்ன சார், அவரை அப்பான்னு நம்ம கூப்பிடுறது தப்பு கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மகளுக்கு ஒரு அப்பாவா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கையர் நிலையில இப்படி ஒரு மோசமான அப்பா எங்களுக்கு தேவையில்லைன்றான். இப்படி ஒரு கையாளாகாத அப்பா எனக்கு வேண்டான்றான். ஒன்று இப்போ இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சுன்னா உயிர் எடுக்கிறேன்னு போவாங்க அப்பா. எவன் இப்படி பண்ணானோ உயிர் எடுக்கிறேன்னு போவாங்க அப்பா. இல்லை இப்படி நடந்துருச்சேன்னு உயிரை விடுவான். என் முன்னுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு வசத்தை குடிச்சு சாவான். இந்த 2 அப்பா தான் இருப்பாங்க. இதுதான் ஒரு அப்பாவால் இந்த 2 எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுமாங்கள, இந்த 2 எக்ஸ்ட்ரீம் தான். இதற்கு நடுவில் அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் மென்டலி பேலன்ஸ்டான ஒரு பர்சன், ஒரு ஹியூமன் அப்படின்னா இதை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு ஒரு தரப்பு இருக்குது. அதுவும் அப்பாக்கள் இருக்காங்க. இது எதுவுமே கிடையாது. என் மகளை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, குறிப்பாக என் கட்சிக்காரங்க நீங்கள் என்ன இஷ்டப்படுறீங்களோ பண்ணிக்கோங்கன்னு ஒரு அப்பா இருக்கிறாருன்னா அது நம்ம முதல்வர் தான் சார். அவருடைய கட்சிக்காரங்களே அவர் பெத்த மகள்களே இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அவர் என்ன அப்பா, அப்படி என்ன டைட்டில் வச்சுக்கிட்டு, அதாவது அம்மானு ஜெயலலிதா அவர்களை கூப்பிடுறாங்கன்ற ஒரே காரணத்தால இவரே அப்பான்னு பொசிஷன் பண்ண போய் கேவலப்பட்டு நிற்கிறார். இவரை யாருக்காவது அப்பான்னு கூப்பிட மனசு இன்னைக்கு வரவே இல்லை. ஏன்னா இவருடைய கட்சிக்காரன் தானே போய் ஒவ்வொரு பெண்களையும் பாலியல் பண்ணும்பொழுது இவர் எப்படிப்பட்ட அப்பான்னு ஒரு கேள்வி வருது இல்லை. இந்த அப்பா அப்பாலாம் தூக்கி போடுது சார். இவரெல்லாம் அப்பான்னு கூப்பிட்றத விட அனுப்பி வைங்க, போதும்ப்பான்னு கையெடுத்து அனுப்பி வைங்க, அவ்வளோ. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை வைக்க வைக்கிறாங்க சார்.